அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சொரக்காய் கூட்டு. இந்த சொரக்காய் கூட்டுக்கு நம்ம பருப்புலாம் சேர்த்து செய்ய போகிறதில்ல. நான் எப்படி செய்ய போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. இந்த சொரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சொரக்காய்க்கு உப்பு தான் இல்லை. என்னென்னா இந்த நம்மளுடைய கிட்னியில் போய் உப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுரக்காய்க்கு இருக்குது. வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம சுரக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கிட்னி பாதுகாப்பாக இருக்கும். உப்புன்னு அளவை நம்ம குறைச்சி தான் சாப்பிடணும். அரை உப்பு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பை தூவி பிசைஞ்சி சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடாதீங்க. உப்பை ரொம்ப குறைச்சி சாப்பிடுங்க. இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். டெய்லி இந்த எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. அப்படி குடிக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். எங்கேயுமே அடைப்பு தங்கு தடை இல்லாமல் ரத்தம் சீராக செயல்படும். இப்போ நம்ம இதை எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 பீஸ் தேங்காய் சில்லு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இஸ் மஸ்ட்டு, அப்புறம் உளுந்து, கடுகு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை 3த்தையும் நம்ம அரைக்கணும். ஒரு 4 பல்லு பூண்டு இதை சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருவோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச விட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கோல்டன் கலர் வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு வதக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க எடுத்து வச்ச பொருள்களோட சீரகம், மிளகு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை போன உடனே மல்லித்தலையை போட்டு இறக்கிடுங்க. இந்த பொரியல் ரெடி. இப்போ இந்த கூட்டு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.